Hi students, so இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 12th க்கு வந்து physics exam நடந்து முடிஞ்சிருச்சு. ஓரளவு எல்லா எக்ஸாமும் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. எனிவே உங்களுக்கு 12th ஓட physics answer key வேணும்னு நினைச்சீங்க அப்படினா மறக்காம Telegram குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வித்தின் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம வந்து official answer key நம்மளோட Telegram குரூப்ல தான் போஸ்ட் பண்ண போறோம். உங்களுக்கு இந்த answer key வேணும்னு நினைச்சீங்க அப்படினா மறக்காம Telegram குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் நான் வந்து வீடியோ கீழ கொடுத்திருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. and இதெல்லாம் முன்னாடி உங்களுக்கு கிரேஸ் மார்க்கோட அப்டேட், பேப்பர் கரெக்ஷனோட அப்டேட், முக்கியமா ஸ்டாஃப்லாம் எந்த மாதிரி பேப்பர் கரெக்ஷன்லாம் வந்து பண்ணுவாங்க, ஆல் பாஸ்லாம் எந்த மாதிரி போடுவாங்க சொல்லிட்டு கூடி சீக்கிரம் அதை பத்தி வீடியோ வந்து கூடி சீக்கிரம் என்னோட சேனல்ல வந்து வரப்போகுது. உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷனோட அப்டேட், கிரேஸ் மார்க்கோட நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடி சீக்கிரம் வந்து 10K நம்ம ரீச் பண்ண போறோம். அதனால வீடியோ பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். அண்ட் லைக் வந்து பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். இன்னைக்கு வந்து 12th க்கு ஃபைனலி எல்லா எக்ஸாமும் வந்து முடிஞ்சிருச்சு. ஓரளவு எல்லா பேரும் வந்து நல்லா பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். முக்கியமாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பேரும் வந்து இந்த வாட்டி பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் தான் எடுக்க போகிறீங்க. ஸோ ஓகேவா, இன்னைக்கு வந்து 12th க்கு வந்து ஃபிசிக்ஸ் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஓரளவு வந்து கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும் நம்புறேன். மொத்தம் வந்து ஒன்னோட பொறுத்த வரைக்கும் 15 ஒன்னோட நீங்கள் வந்து அட்டன் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். 15 ஒன்னோட நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் புக் பேக் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஓரளவு வந்து அட்டன் பண்ணி இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். சில இன்சிடும் வந்து கேட்டிருந்தாங்க, புக் பேக்கும் வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம ஆன்சருக்கே நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதை ரெஃபர் பண்ணி வந்து உங்களுக்கு எத்தனை மார்க் வந்து வருது சொல்லிட்டு மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. பார்ப்போம் எத்தனை பேர் வந்து எந்த மாதிரி மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு. கண்டிப்பாக வந்து நான் கமெண்ட் ரீட் பண்ணுவேன். அதனால மறக்காம வந்து உங்களோட மார்க்கை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, ஒன்னோட பொறுத்த வரைக்கும் புக் பேக்கும் கேட்டிருந்தாங்க, இன்சைடும் வந்து கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து நீங்கள் 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணியிருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஐ மீன் எத்தனாவது கொஸ்டின் அப்படின்னு 24வது கொஸ்டின் நம்ம வந்து கம்பல்சரி அட்டன் பண்ணியிருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். அது வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சுற மாதிரி தான் வந்து இருந்திருக்கும். பேசிக்காக அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் கொஞ்சமாக ஆன்சர் எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதுக்கு உரிய மார்க் வந்து போட்டுருவாங்க. மற்றபடி 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவு வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் வந்து இருந்திருக்கு. நீங்கள் புக் பேக்கை நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஓரளவு வந்து நீங்கள் வந்து நல்லா எழுதியிருக்கலாம். எந்த மாதிரி எழுதிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியல. நீங்கள் தான் வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருக்கீங்க. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஓவராலாக எந்த மாதிரி இருந்துச்சு சொல்லிட்டு அதுவுமே மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு எத்தனை மார்க் வந்து வரும்னு சொல்லிட்டு எனக்கு அதுவுமே தெரியல. கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எந்த மாதிரிலாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 3ல பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டோட்டலாக 3 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 33வது கொஸ்டின்ஸ் நீங்கள் கம்பல்சரியாக வந்து அட்டன் பண்ணியிருக்கிற மாதிரி இருந்திருக்கும். சேம் கம்பல்சரினால ட்விஸ்ட் வச்ச மாதிரி தான் இருந்திருக்கும். வேறு வழிகள் கிடையாது. நீங்கள் அட்டன் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு தெரியல. கம்பல்சரி எல்லா பேரும் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு ரிலேட்டடாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓரளவு வந்து உங்களுக்கு வந்து மார்க் வந்து போட்டுருவாங்க. கம்பல்சரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்சர் தெரியாது. அஃபீஷியல் ஆன்சருக்கு வரும்போது தான் தெரியும் எந்த மாதிரிலாம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா. அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடி சீக்கிரம் வந்து அதெல்லாம் நம்ம வந்து வீடியோ வந்து போடுவோம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 5 எழுதுகிற மாதிரி இருந்திருக்கும். இதில் வந்து போத் ஆர் சாய்ஸ் அந்த மாதிரி வந்து தான் இருந்திருக்கும். இதுவுமே பேசிக்காக நீங்கள் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓரளவு வந்து இருக்கலாம். ஓவராலாக கொஸ்டின் பேப்பர் எந்த மாதிரி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காமல் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓரளவு வந்து எல்லா பேரும் பாஸ் ஆகிற மாதிரி தான் வந்து கேட்டிருப்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்ற கருத்துமே வந்து கிடையாது. மற்றபடி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. கூடி சீக்கிரம் வந்து கிரேஸ் மார்க்கோட அப்டேட், அப்புறம் பேப்பர் கரெக்ஷனோட நியூஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் வரப்போகுது. அந்த வீடியோஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.